வெல்கம் டு ஜோ சமையல். உங்களுக்கு என்னைக்காவது ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை சமைக்கவே தோணலை, இல்லை ரொம்ப லேசியாக இருக்குது, ஒரு ரசம் கூட வைக்க முடியல அப்படின்ற டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு கை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைல் சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் காரசாரமாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து கடாய் எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் கூட இந்த டிஷ்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதங்கி வரட்டும், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் தென் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி தேங்காய் உடச்சி துருவி வச்சுருக்கேன், தேங்காய் துருவல். ஸோ எப்போவுமே வந்து இந்த டிஷ்ஷை செய்யும் போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடச்சி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவுறது நல்லது. ஸோ வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் இருக்க பழைய தேங்காய்லாம் வந்து பயன்படுத்த வேண்டாம். ஸோ இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வருது, லைட்டாக பிங்கிஷ் கலரில் மாறி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து ஒரு தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வெங்காயம் வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இந்த கலரில் வதங்கினா போதும். இப்போது அதே எண்ணெயில் காஞ்ச மிளகாய், புளி மட்டும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஸோ காஞ்ச மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புளியும் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் மீடியமாக இருக்கும் இல்லையா, நெல்லிக்காய் அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிளகாய் வந்து நல்லா உப்பி வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக உப்பி வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து இதே தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெங்காயமும் இந்த காஞ்ச மிளகாய் இந்த புளி 3மே கொஞ்சம் ஆற விடுங்க. ஸோ ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வச்சுருங்க, அதுக்குள்ளே ஒரு ஆறிடும். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரை எடுத்து தேங்காய் நம்ம துருவி வச்சோம் இல்லையா, அந்த ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 கப் அளவுக்கு தேங்காய் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்டே தேங்காய் தான். ஸோ 3 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சோம் இல்லையா இந்த வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி. ஸோ நான் இன்றைக்கி குண்டு மிளகாய், நீட்டு மிளகாய் ரெண்டுமே கலந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுற அளவுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு 10 பல் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சில்லி பவுடர் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்சது இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் அரைகிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா குறை நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சட்னி மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணாமல் உங்களுக்கு ரொம்ப அரையவே மாட்டுது, கிரைண்ட் ஆக மாட்டுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் ஒரு பல்ஸ் நல்லா பல்ஸ் விட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக சம்மந்தி வந்து நம்ம அரைஞ்சி வந்துடும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். லைட்டாக நீங்கள் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அடைய விட்டிங்கன்னா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு சம்மந்தி ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதை நல்லா பால் மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த சம்மந்தி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் தென் ஒயிட் ரைஸ்க்கு இந்த 4த்துக்குமே ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தோசை கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து திட்டமாக வந்து காரம் வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக நல்லா கம்மன் டேஸ்டியான சம்மந்தி வந்து ரெடி. இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சூடான சாதத்தில் இது வந்து இந்த சம்மந்தி எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போது அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்கும், கருணக்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்கும். இல்லை அதுவும் செய்ய டைம் இல்லை செய்ய முடியல அப்படின்னா வெறும் அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் அது வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வரும். ஸோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.